தமிழகத்தில் ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின மக்களுக்காக ஸ்டாலின் தலைமையிலான தமிழக அரசு ஏராளமான நலத்திட்டங்களை செய்து வருவதாகவும், இளைஞர்களை தொழில் முனைவோராக மாற்றிட அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டத்தை இந்த திமுக அரசு செய்து கொடுப்பதாகவும், இவை இல்லாமல் இன்னும் ஏராளமான பல நலத்திட்டங்களை தமிழக அரசு ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த திட்டங்கள் குறித்து தமிழகத்தைச் சேர்ந்த மருத்துவர் சுகுமார் என்பவர் மூலம் கிழக்கு ஆப்பிரிக்க நாடுகளில் ஒன்றான டான்சானியாவில் வசிக்கும் பழங்குடியின மக்களுக்கு தெரிய வந்தது. இதை ஆர்வமுடன் கேட்ட இந்த மக்கள் முதல்வர் ஸ்டாலினின் புகைப்படத்தை கையில் ஏந்தியபடி பாரம்பரிய உடையில் நடனமாடி அவருக்கு பாராட்டுக்களை தெரிவித்தனர். இந்த வீடியோ திமுக ஐடி விங் நிர்வாகிகள் இணையத்தில் கடல் கடந்து ஒலிக்கும் திராவிட மாடல் அரசின் புகழ், திராவிட மாடல் நாயகர், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான தமிழ்நாடு அரசு பழங்குடியின மக்களின் நலனுக்காக செயல்படுத்தி வரும் திட்டங்களை பாராட்டி கிழக்கு ஆப்பிரிக்க நாடான டான்சானியாவில் வசிக்கும் பழங்குடி மக்கள் நம் முதலமைச்சரின் புகைப்படத்தை ஏந்தி நடனமாடி வாழ்த்து தெரிவித்துள்ளனர். சமூக நீதியின் வெளிச்சம் கண்டங்களை கடந்து பரவட்டும், தலைவர் அவர்களின் புகழ் ஓங்கட்டும் என வைரல் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் நெட்டிசன்கள் பலரும் ஆப்பிரிக்காவில் உள்ளவர்கள் பணம் கொடுத்தால் கண்டிப்பாக இதுபோல விளம்பரம் செய்து கொடுப்பார்கள், இதெல்லாம் மக்களுக்கு தெரியாதா என பெருமை கொள்கிறீர்களா? அப்படியே கடல் கடந்து ஆப்பிரிக்கா சென்று முதல்வராகுங்கள். தமிழக மக்கள் இந்த முறை உங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பதில்லை என்பது தெரிந்தால் சரிதான். போதைப் பொருள் வழக்கில் கைது செய்யப்பட்ட ஜாஃபர் சாதிக் அயலக பிரிவில் இருந்தாரே, அவரின் வளர்ச்சியா இது என்ற கேள்வியும் எழுப்பி சாதாரண மக்களுக்கு இந்த அரசு ஒன்றும் செய்யவில்லை, ஆனால் பழங்குடியின மக்களுக்கு திட்டம் செய்து கொடுப்பதாக விளம்பரம் செய்தால் தமிழக மக்கள் வாக்களிப்பார்கள் என்பதை மறந்துவிடுங்கள் என பதில் கொடுத்து வருகின்றனர். It's not everybody go to school. Okay. School is not free. Not free. You must pay the money first, the children will go to school. But we have some people, and you have maybe 10 children. We stay in the house, more go to school. So, but sometimes we have some friends like you and they come to see the village. We just support maybe 1 children or 2 children. That's we do. First India study, I want to say thank you very much. I have my friend here. We thank from our country. Because in your country is free education, free bus, free money, so free food. So I want to say thank you so much. God bless you. இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24/7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.